டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 உண்மையிலே ரணகளமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ட் முழுமையாக என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சண்டை போட வச்சுட்டாங்க பிக் பாஸ். 4 கண்டஸ்டண்ட்டாக பிரித்து, அதாவது 4 ஆண்கள் 4 பெண்கள் அப்படின்ற மாதிரி கண்டஸ்டண்ட்டை பிரித்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை மூட்டி விடுற மாதிரி, எந்த சைடு உங்களுக்கு வேணும், வீட்டோட பிங்க் கலர் சைடு வேணுமா, ப்ளூ கலர் சைடு வேணுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருந்தார் பிக் பாஸ். அடுத்தடுத்த கண்டஸ்டன்ட் வர இந்த சைடு நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த சைடு ஒத்துக்க மாட்டேன்னு சின்ன ஒரு மனக்கசப்பு ஃபஸ்ட்டு நாள்லேயே உருவாக்கியிருந்தார் பிக் பாஸ் அவர்கள். பட் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா, மெயின் பிக்சரே இனிமேல் தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த சீசனோட டோனை செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த சீசனோட கான்செப்டே வந்து ஆண்கள் விசஸ் பெண்கள், அதாவது இது ஒரு சண்டை போட போகிற சீசனாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பை பற்ற வச்சுருக்காங்க. பட் 24 மணி நேரம் முடியறதுக்குள்ளது இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வரும்ன்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதியோட மகளுக்கே இப்படி ஒரு முடிவா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. எஸ், மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளாக நடித்த சஞ்சனா அவர்கள் இதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அவங்க என்ட்ரி ஆகும்போதே விஜய் சேதுபதி அவர்கள் ஆடியன்ஸை பார்த்து அப்பா இருக்கும்போதே வா அப்படின்னு கிண்டலாக கேட்டார். மைக்கை தூக்கி விட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நக்கலான ஒரு பாடி லாங்குவேஜோட செம கலாயாக பண்ணியிருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள். நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைகிட்ட அப்பா பேசுகிற மாதிரியே ரொம்ப கேஷுவலாக விஜய் சேதுபதி அவர்கள் பேசியிருந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதியோட பொண்ணாகவே இருந்தாலும் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக லாஸ்ட் சீசனில் மாயாவுக்கு கமல்ஹாசன் ஃபேவர் பண்ணார், அது ரொம்ப பார்ஷியலாக நடந்துக்கினார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் இருந்தபோது, ஒருவேளை சஞ்சனாவுக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் பார்ஷியலாக இருப்பாரோ அப்படின்ற கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருந்தது. பட் போக போக தான் சீசனை பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே பொறுமையாக இருந்தாங்க. பட் சீசன் ஆரம்பித்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாள் கூட முழுசாக முடியாத நிலையில் சஞ்சனா அவர்கள் பிக் பாஸ் செட்லேருந்து வெளியேறி இருக்கிறார். ஒரு போட்டியாளராக, ஒரு கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸில் தொடர்வதை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் வெளியேறி இருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. காரணம், விஜய் சேதுபதி அவர்கள் பார்ஷியாலிட்டியாக நடந்துக்குவாரோ அப்படின்ற அளவுக்கு கேள்வி இருந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக எல்லாருமே பார்த்த சஞ்சனா அவர்கள் வீக்கில் எலிமினேட் இருந்தால் கூட அதிர்ச்சியாக இருந்திருக்காது. பட் முதல் நாள்லேயே ஒரு நாள் கூட முடியாத நிலமையில் பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் முறையாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே வெளியேறிருக்கார் அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. பொதுவாகவே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சீசன்ஸில் வீக்கே வந்து எலிமினேஷன் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே கண்டஸ்டன்ட் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கதைகளை கொண்டு போய் சேர்க்கணும், அண்ட் குறிப்பாக மக்கள் அவங்களை புரிஞ்சதுக்கப்புறம் தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்ற கான்செப்டில் சில சீசன்ஸில் வந்து ஃபஸ்ட் வீக் எலிமினேஷனே கிடையாது, செகண்ட் வீக்லேருந்து தான் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வீக் நாமினேஷனே பண்ண சொன்னதில்லை சில வாட்டியெல்லாம். பட் இதற்கு என்ன எலிமினேஷனுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிபேட்டாகவே இருக்கிறது. ஒருவேளை சஞ்சனா அவர்களுக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. காரணம், ஃபஸ்ட் சீசனில் இந்த மாதிரி ஒரு வெளியேற்றம் அப்படின்றது நடந்தது. இல்லை, இங்கே கண்டஸ்டன்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரே நாளில் வந்து டார்ச்சர் கொடுத்துட்டாங்களா, யாருக்குள்ளேயும் செட் ஆகலையா, ஏதாவது பிரச்சனையாச்சான்றது ஒரு கோணம் இருக்கிறது. இல்லைன்னா சஞ்சனா அவர்கள் ஏதாவது தவறான வார்த்தை பிரயோகம் பண்ணி, இல்லை பிக் பாஸ் வீட்டோட ரூல்ஸை மீறி அதனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வெளியேறணும் அப்படின்னு பிக் பாஸ் வந்து ஆர்டர் போட்டு சஞ்சனாவை வெளியேற்றி இருப்பார்களா அப்படின்ற ஒரு கோணத்துலேயும் விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் சஞ்சனா வெளியேறிருக்கிறது உண்மையா பொய்யா, இந்த தகவல் நம்பகத்தன்மையா அப்படின்றதே பலருக்கும் கேள்வியாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இது விஜய் டிவி டிஆர்பிக்காகவே இப்படி ஒரு நியூஸை கசிய விட்டுருக்காங்களோ, இந்த சோஷியல் மீடியாவில் சும்மா அவங்க பேஜஸோட ரீச்சுக்காக இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து போட்டிருக்காங்களோ அப்படின்ற சந்தேகமும் வருகிறது. பட் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு வர பிக் பாஸில் வந்து நிச்சயமாக இதற்கான விடைகள் வந்து தெரிஞ்சிடும். அதே சமயம் விஜய் டிவி சார்பாக நிறைய ப்ரோமோக்களும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கும். அந்த ப்ரோமோலையும் சஞ்சனா அவர்கள் வெளியேறுவதை பற்றி ஏதாவது ஹிண்ட் இருக்கா அப்படின்றது தெரியும். மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் வந்து எடுத்த உடனே எலிமினேஷன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபயரான ஸ்டார்ட்டாக இருக்குது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சீசன் பிக் பாஸ் ஒரு ஃபயரான பிக் பாஸ் சீசனாக, ஒரு மெமரபுளான பிக் பாஸ் சீசனாக, இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிஆர்பி ரெக்கார்ட் பிரேக்கிங் பிக் பாஸ் சீசனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது உண்மையா பொய்யா அப்படின்றத உங்களை போலவே நாங்களும் ஆர்வத்தோடு காத்துக்கொண்டு பார்த்துருக்கிறோம். ஈவினிங் அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ வந்து நம்ம டெய்லி தர்பார் சேனல்லே பார்ப்போம். டெய்லி தர்பார் சேனலில் இணைந்திருங்கள். உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த செய்திகள் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அப்டேட்களுடன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.